நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறோம்? தியானிக்க போகிறோம். இன்று உலகம் முழுவதும் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை அனுசரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகிய நாமும் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே, பெந்தெகோஸ்தே பண்டிகை என்றால் என்ன? இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கும் பெந்தெகோஸ்தே நாளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு செய்தியில பார்க்க போகிறோம். கவனியுங்கள். தேவ செய்தியினுடைய தலைப்பே பெந்தெகோஸ்தே பண்டிகை. தலைப்பை என்ன கொடுத்திருக்கிறோம்? பெந்தெகோஸ்தே பண்டிகை. 1 நாளாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் குறிப்பிடுங்க. எடுத்துக்கொண்டீங்களா? 1 நாளாகமம் 27வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 நாளாகமம் 27வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் கவனமாக கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1வது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் எசேபியாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாதிபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். 2ஆம் மாதத்தின் வகுப்பின் மேல், கவனிங்க, 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் அப்படியே தொடர்ந்து அதை கவனிச்சுட்டே வரணும். 2ஆம் மாதத்தின் வகுப்பின் மேல் அகோக்கியனான தோயாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோ தலகாத்தானா இருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். 3ஆம் மாதத்தின் 3ஆம் சேனாதிபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களில் தலைவனுமாயிருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அபிஷாபாத் விசாரித்தான். 4வது மாதத்தின் 4ஆம் சேனாதிபதி யோவாவின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செபதியுமே அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 5ஆம் மாதத்தின் 5ஆம் சேனாதிபதி இஸ்ரானான சம்குத் என்பவன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6ஆம் மாதத்தின் 6ஆம் சேனாதிபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்குவின் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 7ஆம் மாதத்தின் 7ஆம் சேனாதிபதி எப்பிராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8ஆம் மாதத்தின் 8ஆம் சேனாதிபதி சாரியரின் குமாரனாகிய சிப்பேக்காயி என்னும் ஊஷத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9ஆம் மாதத்தின் 9ஆம் சேனாதிபதி பென்னியமீரில் அபிஷேயர் என்னும் ஆனகோத்தான் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10ஆம் மாதத்தின் 10ஆம் சேனாதிபதி சாயரில் ஒருவனாகிய மக்ராய் என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11ஆம் மாதத்தின் 11ஆம் சேனாதிபதி எப்பிராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12ஆம் மாதத்தின் 12ஆம் சேனாதிபதி ஒத்தனியேல் சந்ததியான எல்தாய் என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள்.
இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. இப்ப எத்தனை மாசம் நான் வாசிச்சேன்? எத்தனை மாசம்? ஆமா, இந்த 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு இல்லையா? நம்ம ஆங்கில மாதம் எத்தனை மாதம்? 12 மாதம். அந்த 12 மாதத்துக்கும் பெயர் இருக்கா இல்லையா? ஜனவரி, பிப்ரவரி வரிசையா. அதே போல இந்த 12 மாதம் எந்த மொழியை சார்ந்த மாதம் என்றால் எபிரேய மொழியை சார்ந்த மாதம். என்ன மொழி? எபிரேய மொழியை சார்ந்த மாதம் இந்த 12 மாதம். இந்த 12 மாதத்துக்கும் பெயர் இருக்கு. நான் சொல்ல போறேன், ஒவ்வொரு மாதத்துக்கும் உரிய பெயரை சொல்ல போறேன். எல்லாரும் குறிப்பெடுத்துக்கோங்க. மாதத்தையும் சொல்றேன், அந்த மாதத்துல எத்தனை தேதின்னு சொல்றேன் வேகமா. முதலாம் மாதத்திற்கு நிஷான் 30 நாட்கள். முதலாம் மாதத்துக்கு பேர் என்ன பேரு? நிஷான். எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். இரண்டாம் மாதத்திற்கு ஈயார் 29 நாட்கள். மூன்றாம் மாதத்திற்கு சீவான் வடநாட்டு சா போட்டாதீங்க, இந்த சா தமிழ் சா. சீவான் 30 நாட்கள். நாலாம் மாதத்திற்கு தம்மூஸ் 29 நாட்கள். நாலாம் மாதத்துக்கு பாருங்க என்ன பேருன்னா தம்மூஸ் 29 நாட்கள். ஐந்தாம் மாதத்திற்கு ஆப் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். ஐந்தாம் மாதத்துக்கு பேர் என்ன பேரு? ஆப். அப்பு இல்லைங்க, ஆப். எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். ஆறாம் மாதத்துக்கு எலூல் கொண்டில்லை, எலூல் 29 நாட்கள். ஏழாம் மாதத்துக்கு திஸ்ரி இசு வடநாட்டு இசு. திஸ்ரி 30 நாட்கள். எட்டாம் மாதத்திற்கு எட்டாம் மாதம் கெஷ்வான். எட்டாம் மாதம் என்ன பேரு? கெஷ்வான். இதுக்கு பாருங்க, ஒரு வருஷம் 29 நாள் வருமா? அடுத்த வருஷம் எப்படி வருமா? 30 நாள். நம்ம ஆங்கில காலாண்டுல பிப்ரவரிக்கு எத்தனை வரும்? ஒரு முறை 29 என்ன பண்ணும்? கவனிக்கிறீங்களா? அது மாதிரி எத்தனாவது மாதத்துக்கு? எட்டாவது மாதத்துக்கு. ஒன்பதாம் மாதத்துக்கு கிஷ்வே. இது பாருங்க மாறி மாறி வரும். 30 வரும் இல்லை 29 வரும். அப்புறம் 10ஆம் மாதத்துக்கு தேபே, ரெட்டகம்பு தேபே 29 நாட்கள். அப்புறம் 11ஆம் மாதத்திற்கு யஷபாத் 30 நாட்கள். அப்புறம் 12ஆம் மாதத்திற்கு ஆதர் 29 நாட்கள். ஆதர், அதான் நம்ம ஊர் ஆதார் கார்டு நினைச்சிடாதீங்க, அது இதுல வருது போல அப்படின்னு. ஆதர் 29 நாட்கள் இல்லையா? இது எபிரேய காலாண்டர். 12 மாதங்கள். 12 மாதத்துக்கும் பெயர்கள் சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாள் சொல்லி இருக்கிறேன். ரைட், கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை இந்த 12 மாதத்துல எந்த மாதத்துல வருது? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை எபிரேய 12 மாதத்துல 3வது மாதம். எத்தனாவது மாதம்? என்ன மாதம்? சீவான். இந்த 3வது மாதத்துல வருது. சரி, இந்த சீவான் மாதம் ஆங்கில மாதத்துல எப்படி வரும் அப்படின்னா
மே மாதம் கடைசி, இல்ல அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம். எப்படி வருமா? மே மாதத்தினுடைய கடைசி தேதியில வரும், இல்ல அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்துல வரும். இப்ப ஆங்கிலத்துக்கு என்ன மாதம் நடக்குது? முதல் வாரம் தானே? ஆமா, விளங்கிக்கோங்க. இந்த சீவான் மாதத்தில இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை என்ன செய்யப்படுமா? ஆசரிக்கப்படுமா. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு முன்பாக ஒரு பண்டிகை வருகிறது. அது என்ன பண்டிகை என்றால் முதற்கனிகள் பண்டிகை தான். பண்டிகையாம். என்ன பண்டிகை? முதற்கனி பண்டிகை. இந்த முதல் கனிகள் பண்டிகைக்கு அடுத்தபடியாக தான் என்ன பண்டிகை வருமா? பெந்தெகோஸ்தே பண்டிகை. இன்னும் பைபிள்ல சில பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை, ஆசரிப்பு பண்டிகை, இன்னும் நிறைய பண்டிகை சொல்லப்படும். கூடார பண்டிகை வாசிச்சிருக்கீங்களா? நிறைய பண்டிகை. அதுபோல முதற்கனிகள் பண்டிகை, அதுக்கு அடுத்தபடியா வருகிற பண்டிகை தான் என்ன பண்டிகையா? பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு இன்னும் வேற பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படியே வசனத்துக்குள்ள வரும்போது என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த நாளை என்ன நாள்னு சொல்றாங்க? உலக பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள் என்று சொல்லுகிறார்கள், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் கனி பண்டிகை ஒரு குறிப்பிட்ட நாட்கள். அந்த நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள்னா பாருங்க, அதாவது 50 நாட்கள். 50 நாட்கள் முடிந்து 51வது நாட்கள்ல என்ன பண்டிகை ஸ்டார்ட் ஆகுமா? பெந்தெகோஸ்தே பண்டிகை. எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? கொஞ்சம் கவனிங்க. ஸ்டார்ட் ஆகும். கவனிக்கிறீங்களா? சாரி, அதாவது 49 நாள் முடிந்து 50வது நாள் என்ன பண்டிகை ஸ்டார்ட் ஆகுமா? பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்படின்னா முதல் கனிகள் பண்டிகை எத்தனை நாளா? 49 நாட்கள். அப்புறம் 50வது நாள்ல கரெக்டா பெந்தெகோஸ்தே பண்டிகை ஆரம்பமாகிறது. இப்போ பாருங்க, ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பரமேறி பரிசுத்த ஆவியானவராய் எத்தனாவது நாள் பொழிந்தருளப்பட்டார்? சொல்லுங்க, எத்தனாவது நாள்? 50வது நாள். நல்லா கவனிங்க. பெத்தானியா என்ற பட்டணத்தில் 49வது நாள் அநேகர் பார்க்கையில் இயேசு கிறிஸ்து மகிமையில என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, அன்னைக்கு ராத்திரியே அந்த மாடி வீட்டு அறையில 120 பேர் வந்துட்டாங்க. விடியுது, அப்படியே காத்திருக்கிறாங்க. மறுநாள் பரிசுத்த ஆவியான என்ன செய்யப்படுகிறார்? ஒளிந்தருளப்படுகிறார். அது எத்தனாவது நாள் அப்படின்னா 50வது நாள். பெந்தெகோஸ்தே பண்டிகை 50வது நாள் ஆரம்பமாகிறது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள் எத்தனாவது நாள்? 50வது நாள். இது சரியா என்ன செய்யுங்க? யாவத்துல வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவத்துல வச்சுக்கோங்க. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வாரத்துல என்ன கிழமை வரும்? சொல்லுங்க, என்ன கிழமை வருமா? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தான் நான் என்ன நாள் என்ன பண்டிகைன்னு சொன்னேன்? பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னு சொன்னேன். மறுபடியும் பாருங்க, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வாரத்துல என்ன கிழமையில வரும்? ஞாயிற்றுக்கிழமை. வேத குறிப்புகள் சொல்லுகிறது, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாடு நாட்களிலே ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல ஓய்வு நாள்னா என்ன நாள்? என்ன கிழமை? சனிக்கிழமை.
நேற்று காலையில ஒரு சகோதரி 7:15 பாருங்க போன் பண்ணாங்க. 7:15 இருந்து 9 மணி வரைக்கும் அவங்க கிட்ட போன்ல நான் வேதத்துல இருந்து பல விளக்கங்கள். அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஓரளவுக்கு வார்த்தையில கட்டப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் வார்த்தையில கட்டப்படணும். பாருங்க, அவங்க பணி செய்யற இடத்துலயான்னு தெரியல, இல்ல அவங்க தெரிஞ்ச இடத்துலயான்னு தெரியல, சியோன் சபை, என்ன சபை, அவங்க இவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, உலகத்திலே எங்க சபை தான் எப்படி கரெக்ட், மற்ற சபையெல்லாம் அது ஆண்டவரால அங்கீகரிக்கப்படல, எங்க சபையை தான் இயேசுவோட ரத்தத்தினால என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமா, சனிக்கிழமை தான் சபை என்ன செய்யணும், கூடி வரணும். உங்களுக்கு கொடுத்த ஞானஸ்நானத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாருங்க, ஓய்வு நாளதான் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அப்புறம் பைபிள புறஜாதி மக்களை படிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஏன்னா இது பொக்கிஷம். நான் சொல்லலைங்க, யாரு சொன்னா, அந்த சியோன் சபைக்கு போற விசுவாசி. பாருங்க, நல்ல ஆவிக்குரிய சபையில வளர்ற ஒரு விசுவாசிக்க இந்த விசுவாசி கேட்டிருக்காங்க. அந்த விசுவாசிக்க ஏன் புறஜாதி ஜனங்கள் பைபிளை படிக்க கூடாதுன்னா, நம்ம வீட்டுல பொண்ணையும் வெள்ளியும் எப்படி வைப்போம், தங்கத்தையும் வெள்ளியும் எப்படி வைப்போம், எல்லாரும் பாக்குற மாதிரி வைப்போமா, எல்லாரும் எடுக்கிற மாதிரி வைப்போமா, எப்படி வைப்போம், அற்புதமா வைப்போம். அது மாதிரி வேத புஸ்தகம் என்னது, பொக்கிஷம். அதனால அவங்க பார்வையில் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது, அவங்க படிக்க கூடாது. நான் சொன்னேன், அடுத்து அவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, சந்திக்காதீங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு முறை அவங்க சபைக்கு போய் நான் என்ன செய்ய போறேன், இதெல்லாம் தப்புன்னு சொல்ல போறேன். இந்த வேலையெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மூடனுக்கு அவருடைய மறு உத்தரவுபடி என்ன செய்ய, பதில் கொடு, இல்லை என்றால் என்ன செய்யாது, கூடாது. நீங்க இப்ப என்ன கொடுக்க கூடாது, பதில் கொடுக்க கூடாது. எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். இதை நான் ஏன் தெரியுமா ஸ்டார்ட் பண்ணேன், இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை எப்ப வருது அப்படின்னா, ஓய்வு நாளுக்கு அடுத்த ஓய்வு நாள் என்பது பாருங்க சனிக்கிழமை. ஆனால் அந்த சியோன் சபையார் சனிக்கிழமை தான் கூடுறாங்களாம். இந்த 7ஆம் நாள் திருச்சபையார் தெரியுங்களா, எல்லாருக்கும் தெரியுங்களா, 7th டே. அவங்க என்னைக்கு கூடுவாங்க, ஓய்வு நாள் எதையுமே செய்ய மாட்டாங்க, சாப்பிடலாம் மாட்டாங்க, மூச்சுலாம் விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே எதை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மூச்சை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வு நாளில் என்ன விடப்படாது, மூச்சு விடப்படாது. ஓய்வு நாள் முடிந்து பின்புதான் வேலை நாளில் என்ன விடுவோம், மூச்சு விடுவோம். தேவாலயத்தில் பல வருடங்கள் ஊனமாக இருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவராலும் அது வரைக்கும் சுகமாக்கப்படல. இயேசு வர்றாரு பாருங்க, அவளை பார்த்து மனதுருகி அவன் மேல கை வைக்கிறாரு. ஊனமான கை என்ன ஆயிருச்சு, நேராச்சு. தேவாலயத்துல இருந்து ஒரு ஓடி வர்றான். யாரு, பிரதான வந்து சொல்றா, இயேசு சொஸ்தமாக்கி கொள்வதற்கு எத்தனை நாள் இருக்கிறது, 6 நாட்கள் இருக்கிறது அல்லவா. ஓய்வு நாளில் இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இயேசுநாதர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, ஓய்வு நாள்ல உன் கண்ணுக்குட்டி தொட்டிக்குள்ள விழுந்தா அதை நீ தூக்கி விடியா, தூக்கி விட மாட்டியா? தொட்டிக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க, விழுந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், தத்தளிச்சிட்டு இருக்கும். நீ ஓய்வு நாள்ல தூக்கி விட முடிவியா, விட மாட்டியா? விடுவேன். நல்லா கவனிங்க, நான் அந்த கூட சொன்ன பாத்தீங்களா, ஆமா, இயேசுநாதருக்கு வேணும், அதனால என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். ஒரே குழப்பம். நான் சொல்றேன், சரியா போதிக்கிற சபையில வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க, சந்தோஷப்படுற கைவிட்டு ஆரம்பிக்கிறீங்க, நல்லா விளைவிக்கோங்க. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, வேகமாக பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது
அதற்கு ஒத்த வசனங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தீங்களா? நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. எல்லாம் எடுத்துட்டீங்களா? யாத்திராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் பலனை, முதல் பலன் வச்சீங்களா? முதல் பலன் என்பது ஒரு பண்டிகை. முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷத்தின் முடியல வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும். எல்லாரும் கவனிக்கீங்களா? அதனால இங்க சில பண்டிகைகளை வருது பாருங்க. முதல் பலன், அப்புறம் அறுப்பு கால, என்ன கால? அறுப்பு கால. அப்புறம் பாருங்க சேர்ப்பு கால பண்டிகை. புரியுதா? அறுப்பு கால பண்டிகை, அப்புறம் என்ன என்ன பண்டிகை? ஆமா, சேர்ப்பு கால பண்டிகை. நல்லா கவனிங்க. இந்த அறுப்பு கால பண்டிகை என்ன கால பண்டிகை? அறுப்பு கால பண்டிகை. நல்லா கவனிச்சுக்கோ. பெந்தெகோஸ்தே பண்டிகை. என்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்புறம் அந்த வருஷம் முடியும் போது என்ன வருது? வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகை. என்ன பாருங்க. ஆமா, அப்போ சேர்ப்பு கால பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அறுப்பு கால பண்டிகை. அறுப்பு கால, அறுப்பு என்னது? அறுக்கிறது. அதுக்காக நம்ம ஒரு பண்டிகை வரும்போது பாருங்க, நம்மலாம் ஸ்டேட்டஸ்ல ஒன்று போட்டுவிடுவோம். என்ன போட்டுவிடுவோம்? அறுப்பு கால பண்டிகை. எப்போ போடுவோம் சொல்லுங்க? எப்போ போடுவோம்? ஆமா, நம்ம டெக்னிக்கலா சொல்லுவோம். பொங்கல் பண்டிகை சொல்ல மாட்டோம். தமிழர் திருநாள் என்ன சொல்லிடுவோம்? தமிழர் திருநாள் சொல்லிட்டு அவங்க டக்குன்னு மாத்தி போட்டு விட்டுருவோம். எப்படி போட்டு விட்டுருவோம்? அறுப்பு கால பண்டிகை. அடுத்து பாருங்க 34வது அதிகாரம் 22வது வசனம். 34 22. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களில் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இதெல்லாம் பெந்தெகோஸ்தே பண்டிகையோடு தொடர்பு உடையவைகள். கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களில் பண்டிகையும் 7 வாரங்களில் பண்டிகையும் அப்படின்னா அது அந்த 7 வாரத்துல என்ன பண்டிகை? அறுப்பு கால பண்டிகை. என்ன கால பண்டிகை? வருஷத்தின் முடிவில் என்ன பண்டிகை வருது? சேர்ப்பு கால பண்டிகை. அப்படின்னா அந்த அறுப்பு கால பண்டிகை எப்ப வருது அப்படின்னா எபிரேய காலாண்டர்ல 3வது மாதம் சீவான் மாதத்துல என்ன பண்ணுது? வருது. இன்னைக்கு ஆங்கில காலாண்டர்ல மே மாதத்துடைய கடைசி இல்லை என்றால் ஜூன் முதல் வாரத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம். லேவியராகமம் வேகமாயிடுங்க. லேவியராகமம் 23வது அதிகாரம் 15 இருந்து நீங்க 21 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இருந்து லேவியராகமம் 23வது அதிகாரம் 15 இருந்து 21 வரைக்கும் நீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் போய் நீங்க நிதானமா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆமா இது உள்ளேயும் இந்த வேத பகுதி உள்ளேயும்
பெந்தெகோஸ்தே பண்டிகை என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. அதை சம்பந்தப்படுத்திய சத்தியங்கள் தான், ஆவிக்குரிய அர்த்தங்கள் தான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. முழுவதையும் வாசிக்க இப்பொழுது நேரம் மிகவும் குறைவா இருக்கிறபடினாலே நான் வேத பகுதியை என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்புறம் பாருங்க, என்னாகும் புஸ்தகம், என்னாகமம். அடுத்து அப்படியே லேவியராகத்துக்கு அடுத்து வாங்க. என்னாகமம் 28வது அதிகாரம். என்னாகமம் 28வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. எடுத்துட்டீங்களா? என்னாகமம் 28வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் கவனிங்க. அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதல் கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயில பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக 10 பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். நித்திய சர்வாங்க தகன பலியாகவும் அதன் போஜன பலியாக அதன் பான பலியும் அன்றியும் இவைகளிலும் செலுத்த கடவீர்கள். இவைகளில் பழுதற்றவைகளாய் இருக்க வேண்டும். இவைகளில் எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றவைகளாய் இருக்க வேண்டும். ஆமா, இந்த வேத பகுதிக்குள்ள பெந்தெகோஸ்தே பண்டிகையுடைய சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடங்கியிருக்கிறது. எங்கெல்லாம், அதாவது முதல் கனி எங்க வருது? முதல் கனி எங்க வருது? 26. அந்த வாரங்களுக்கு பின் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதல் கனியை பண்டிகை வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த பண்டிகை என்னது? பெந்தெகோஸ்தே பண்டிகை. வேகமாக உபாகம் புஸ்தகம் 16வது அதிகாரம். உபாகமம் 16வது அதிகாரம் 9-10 வசனங்களை வேகமா எடுத்துக் கொள்ளுவோம். உபாகமம் 16வது அதிகாரம் 9-10 எடுத்துக்கொண்டீங்களா? 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி பாருங்க. உபாகமம் 16:9 பாருங்க. 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும். அறுப்பு அறுக்க தொடங்கும் பெந்தெகோஸ்தே பண்டிகை. இதெல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல இந்த பகுதியில யாத்திராகம், லேவியராகம், என்னாகமம், உபாகம் புஸ்தகத்துல பெந்தெகோஸ்தே பண்டிகை குறித்து வருகிறது. புதிய ஏற்பாட்டில இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள், சீக்கிரமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் எழுத முடியுங்களா? 1வது வசனத்தை கவனிங்க. முதல் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். போதும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள். பழைய ஏற்பாடுல என்ன பார்த்தோம்? பெந்தெகோஸ்தே பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை. முதல் கனி பண்டிகை 49 நாள் முடியுது.
50வது நாள் பாருங்க பெந்தகோஸ்தே பண்டிகை ஆரம்பமாகுது, அறுப்பு கால பண்டிகை. நீங்க பெந்தகோஸ்தே என்னும் நாள், அதாவது பாருங்க எருசலேம் பட்டணத்துல இயேசுவின் தாயாகிய மரியாளையும் சேர்த்து எத்தனை பேரு? 120 பேர். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவி என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது, பொழிந்திருளப்பட்டது. அதுதான் உலகத்துல பெந்தகோஸ்தே சபை. என்ன சபை? பெந்தகோஸ்தே சபை. சொல்றாங்க இல்லையா, எங்க டினாமினேஷன் தான் முதல்ல வந்தது. உள்ள போய் பார்த்தா பெரிய பெரிய முதலையா இருக்கு. முதல்ல நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எங்கதான் எங்கதாங்க. உங்களுக்கு புரியுதா? எங்கன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்க. எங்கதான்? எங்க டினாமினேஷன். என்ன டினாமினேஷன்? ஏதோ ரோஸ் மாறிங்க. எது மாதிரி? ஒரு ரோஸ் மாதிரி, வெள்ளை ரோஸோ, சிவப்பு ரோஸோ, ஊதா ரோஸோ, நீல ரோஸோ தெரியல. அவங்க சொல்றாங்க நாங்கதான் இல்லைங்க. அந்த டினாமினேஷன் பேர்லாம் பைபிள்ல என்ன செய்யலங்க, வரலங்க. பின்ன என்ன பேருங்க வந்திருக்குது? பெந்தகோஸ்தே. இதை நாம சொல்ல போறீங்க. என்ன கோஸ்தே? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அந்த மாடி வீட்டு அறையில 120 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டது. அந்த நாள் எத்தனாவது நாள்? 50வது நாள். எத்தனாவது நாள்? 50வது நாள். அதனால நீங்க சுருக்கமா விளங்கிக்கோங்க, பெந்தகோஸ்தே அப்படின்னு எத்தனாவது நாள்? 50வது நாள். நீங்க எல்லாம் எத்தனாவது நாள் சபையாரு? அவங்க 7வது நாள் சொல்றாங்க. நீங்க 50வது நாளா? அந்த 7ஆம் நாள் ஸ்தாபகர் ஒரு பெண்மணி, அவங்க இதுவரைக்கும் ஒரு 3-4 தடவை இயேசுடைய ரகசிய வருகையை குறித்து அவங்க பாருங்க கணிச்சு சொல்லிட்டாங்க, கைரேகை மாதிரி. 4 தடவையும் அவங்க சொன்ன வருஷத்துல, தேதியில, மாசத்துல, கிழமையில, நொடியில, நிமிஷத்துல இயேசுநாதர் வந்தாரா வரலையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரல. உங்களுக்கு தெரியும் வந்தாரா? நீங்க சொல்லுங்க. சும்மா அப்படியே அடிச்சு விடுறது பாருங்க. இன்னும் சில பேர் பாருங்க, கோழி தீர்க்க தரிசனம். ஆமா சகோதரி, உன் கணவர் சரியில்லை, ஆகையால் சிறிது காலம் கணவரை விட்டு கர்த்தரை பிரிந்திருக்கும்படி என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வாக்கை என்ன செய்ய வேண்டும்? கேட்டு நடக்க வேண்டும். அங்கேயும் அப்படி, இங்கேயும் இப்படி. நல்லா கவனிங்க. நான் எங்க சகோதரி வீட்டுல ஒரு நாள் VBS நடத்த போயிருந்தேன். அன்னைக்கு முடிச்சுட்டு பாருங்க, ஒரு +2 அந்த பையன் +2 முடிச்சிருக்கிறான். ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. சாரி, +2 போறான். இங்க அந்த பையனும் அவங்க அக்காவும் அவங்க 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 அப்பாவும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மாவும் இன்னொரு அக்காவும் பாருங்க இன்னொரு வீட்டில் இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏப்பா 2 பிரிஞ்சிருக்கீங்க? நீ உங்க அக்கா, உங்க அப்பா அந்த பக்கம், உங்க அம்மாவும் உங்க அக்காவும் இப்படி தனித்தனியா? பாஸ்டர், ஜோசியக்காரு கொஞ்ச நாள் என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னு உங்க பிள்ளைகள்ல யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க? போச்சு இல்லையா? அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்து நல்லா தான் இருந்திருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அதனால அந்த அம்மா 4 முறை சொன்னது, 4 முறையும் இயேசு வரல பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சொல்லி இருக்கிறார், எப்படி வருவேன்? கல்லணை போல் வருவேன். நீ எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். புத்தி இல்லாத ஸ்திரீ இல்ல, புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ கையில எண்ணெயும் வச்சிருப்பா, அதோட என்ன வச்சிருப்பா? தீவெட்டியும் வச்சிருப்பா. நீங்கெல்லாம் புத்தி உள்ள ஸ்திரீ நான் விசுவாசிக்கிறேன். எந்த மாதிரி ஆமா சொல்றீங்க? நல்லா கவனிங்க.
அப்ப பாருங்க, பெந்தெகோஸ்தே எத்தனாவது நாள்? 50வது நாள். நல்லா கவனிச்சுடுங்க. பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்ததுல, பெந்தெகோஸ்தே பண்டிகை கரெக்டா அன்னைக்குதான் இவங்க 120 பேர் மேல என்ன ஊற்றப்பட்டது? இவங்க அந்த 50வது நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட அந்த நாள் தான் என்ன நாள்? பெந்தெகோஸ்தே பண்டிகை கரெக்டா வந்துருச்சு. கரெக்டா பெந்தெகோஸ்தே பண்டிகையில தான் பாருங்க இவங்க மேல பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படுது 50வது நாள். அவர் 2 பேரும் நெருங்கிய தொடர்பு என்ன செய்யுது? இருக்கு. 2 ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு பாருங்க. பெந்தெகோஸ்தே பண்டிகையும் பெந்தெகோஸ்தே நாள், அந்த 50வது நாள் ரெண்டு என்ன பண்றாரு? ஒண்ணா கனெக்ட் பண்ணி விடுறாரு. பைபிள்ல சில விஷயங்களை பிரிக்கவே முடியாது. நீங்க நல்லா பாருங்க, கிறிஸ்துமஸ் டிசம்பர் என்னைக்கு வரும்? 25 தான். மாத்தவே முடியாது. சில ஆட்கள் மாத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. அது மாதிரிதான் பாருங்க பெந்தெகோஸ்தே பண்டிகை அதே நாள்ல தான் பாருங்க பரிசுத்த ஆவி அந்த 120 பேர்கள் பொழிந்தருளப்பட்டது. அந்த நாள் எத்தனை நாள்ல இயேசு கிறிஸ்து பரமேறி 50வது நாள். அதனாலதான் சொல்றோம் பெந்தெகோஸ்தேனா எத்தனாவது நாள்? 50வது. நீங்க போய் தைரியமா சொல்லலாம், எங்க பெந்தெகோஸ்தே ஸ்தாபனத்தை தான் பைபிள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, குறிச்சு வச்சிருக்கிறாருங்க. மற்ற எல்லா டினாமினேஷனும் மனுஷனா பார்த்து என்ன செய்யப்பட்டது? உருவாக்கி விட்டது. மனுஷனா பார்த்து உருவாக்கி விட்டது, மனிதர்களால் பார்த்து உருவாக்கி விட்டது. நல்லா கவனிங்க, அப்படியே வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சதிலியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்படியே இதை விட்டாதீங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலர் 4:31. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமா அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்ணிடுறாங்க? கீழே விரிச்சிருக்கிற பாயெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? கிழிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற சகோதரி மேல விழுந்து மேக்கப்லாம் என்ன செஞ்சு விட்டுருதாங்க? கலைச்சு விட்டுதாங்க. பக்கத்துல இருக்கிற சகோதரன் மேல விழுந்து அவர் நல்லா பாருங்க இம் பண்ணிட்டு வந்திருப்பாரு பாருங்க, சட்டையெல்லாம் வெளியே என்ன பண்ணிடுறாங்க? எடுத்து விட்டுருதாங்க. ஏதாவது தூண் இருந்து அந்த தூணை பத்திரமா என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அப்புறம் கீழே விழுந்து என்ன பண்றாங்க? இங்கேயும் அங்கேயும் என்ன செய்கிறார்கள்? உருண்டு 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 அப்புறம் பிறண்டு 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 வெளியிருந்து பார்க்கிறேன். ஓ, நாங்க வெளியே ஆடுறோம், நீங்க எங்க ஆடுறீங்க? அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? நீங்க உள்ள ஆடுறீங்க, நாங்க எங்க ஆடுறோம்? வெளியே ஆடுறோம். வேகமா இதை சொல்லிட்டு நான் வேகமா முடிக்க போறேன். இந்த அபிஷேகத்தை நிரப்பன்னு சொல்லிட்டு சில பேர் வரும்போதும் பொத்து பொத்து கீழே விழுந்துட்டே இருப்பாங்கல்ல. ஏன் தெரியுமா? ஏன் விழுகிறாங்க?
சொல்லுங்க, ஏன் விழுகிறாங்க? நிரப்பப்படுவாங்களா? அபிஷேகத்துல நிரப்பப்பட்டோன்னா அதை அவங்க தான் என்ன பண்ணணும்? அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி ஆவியாக்கணும். அபிஷேகம் பெற்ற உடனே மறுபடியும் ஆவியில நிரம்புறதே இல்லை. திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு வந்து எதை கொடுக்கும்? சொல்லுங்க, எதை கொடுக்கும்? தலையை கொடுக்கும். உடனே ஒரு கை வைப்பாரா, மறுபடியும் என்ன பண்ணும்? சில பேருக்கு இதுல பெரிய விருப்பம், அதுல கிரேடு கீழே விழுகிறது. என்னது? கீழே விழுந்தாதான் கரெக்டா அபிஷேகம் பெற்று. நீ கீழே விழுகல, அதனால நீ என்ன பண்ணல? போச்சு. என்ன நின்றுகிட்டே இருக்கிற? கீழே விழணும்ல. ஒரு சகோதரி சொன்னாங்களாம், சின்ன கிராமம். அந்த சகோதரிட்ட இன்னொரு சகோதரி போய் சொல்லிட்டாங்களாம், எனக்கு கொஞ்சம் வசனம் தெரியும். உடனே இவங்க சொன்னாங்களாம், நீ என்ன காட்டு, நீ பெரிய கிறிஸ்தவனா? என்ன காட்டு, பைபிள் தெரியுமா? இந்த ஊர்ல நான் தான் யாரு? பைபிள? ஆமா. பிரித்தி மிக்ஸில போட்டு என்ன பண்ணிருக்கிறேன்? பைபிள போட்டு கரைச்சி என்ன பண்ணிட்டேன்? குடிச்சிட்டோம்ல. இப்படி. அதனால கவனிங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிற பாருங்க. ஆவியில நிரம்புறதுல நல்லா கவனிச்சுக்கோங்க தயவு செய்து. நான் அருமையான ஒரு விளக்கம் கொடுக்க போறேன். இப்போ ஒரு இரும்பு துண்டை எடுத்து, அனல் இல்லை, தக 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 எரியிற அனல், அதை உள்ள போடுறோம். போட்ட உடனே அந்த வெளுப்பாயிருமா? இரும்பு கலர் மாறிடுமா? போட்ட உடனே மாறுமா மாறாதா? சரி, இரும்பு துண்டை தூக்கி உள்ள போட்டு அது நிறம் மாறுறதுக்குள்ள மறுபடியும் வெளியே எடுத்துட்டா அது என்ன கலர் இருக்கும்? பழைய பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறதுல என்ன கலரு? எத்தனை பேர் நான் பேச புரியுது? பாயிண்ட் புரியுதா புரியலையா? அப்போ உள்ள இரும்பு தூக்கி போடுறோம், அது அந்த நிறம் மாறி அப்புறம் என்னவா மாறணும்? பழுப்பு கலர்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? அக்கினியா மாறினதுக்கு அப்புறம் பாருங்க, இடுக்கிய வச்சு வெளியே எடுத்து சம்பட்டியை வச்சு அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சாதான் அதை சரியா என்ன செய்ய முடியும்? வளைக்க முடியும். இந்த விளக்கு எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? புரிஞ்சவங்க கை தூக்குங்க. பொத்து 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 பொத்துன்னு விழுகிறது என்ன தெரியுமா? அக்கினியில விழுந்து உடனே என்ன பண்ணிருச்சு? சில பேர் காக்கா குடியல். எத்தனை பேர் தெரியும்? காக்கா குடியல். இந்த சின்ன பிள்ளைகள்லாம், சில பிள்ளைகள் பாருங்க, குளிக்கிறதுக்கு பயந்துட்டு குளிக்கிறதுக்கு சோம்பேறி என்ன பண்ணுமா? பாத்ரூமுக்குள்ள போய் கதவெல்லாம் போட்டோம், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுறோம்? அம்மா நான் குளிச்சுட்டேன், மம்மி நான் குளிச்சுட்டேன். ஓ மம்மியை பஸ் சொல்லிட்டேன், மீ நான் என்ன பண்ணிட்டேன்? குளிச்சுட்டேன். டாட் நான் குளிச்சுட்டேன். சுரண்டி பார்த்த உடம்புல என்ன இருக்கும்? இந்த இரும்புல தூக்கி போட்டு உடனே நிறம் மாறுறதுக்குள்ள என்ன பண்ணிடுறது? வெளியே வந்துடுறது. இல்லைங்க, உள்ள தூக்கி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு ஆறு சொல்லல, அது அந்த இரும்பு நிறம் மாறி என்ன ஆகணும்? அப்படியே அண்ணலா வெளுப்பா வெளுப்பா. நிறம் மாறலன்னா அந்த இரும்பு சம்பட்டியால எத்தனை அடி அடிச்சாலும் என்ன செய்ய முடியாது? வளைக்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வளையணுமா வேண்டாமா? வளையணும். கவனிங்க, சரிங்களா? அதனால அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? டெய்லி என்ன பண்ணணும்? அதில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். சில பேர் என்னமா பண்ணுவாங்க? அபிஷேகத்தில் நிரம்பி அக்கினி பாஷையில பேசணும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க? தம் கட்டி என்ன பண்ணுவாங்க? சவுண்டை கொண்டு வருவாங்க பாருங்க. உள்ள இருந்து கொண்டு வருவாங்க பாருங்க. உள்ள இருந்து ஒரு 10-20 ஸ்பீக்கர். நம்ம ஏரியாவில் கல்யாணம் வச்சாங்கன்னா வெளியே எப்படி அடுக்குவாங்க? ஹார்ட் பேஷண்ட் பக்கத்துல போனா அடுத்து அவர் என்னது? எதுக்கு ஆர்டர் கொடுத்துடணும்? பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துடணும். அது மாதிரி உள்ள இருந்து சவுண்ட கொண்டு வந்து பாருங்க, 2 நிமிஷத்துல கத்தி தொண்டை கட்டி அவரை கர 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 கரன் ஆகி
கொஞ்ச நேரத்தில் வாயிலிருந்து வார்த்தை வராது, என்ன மட்டும் வரும்? காத்து மட்டும். இப்படி கத்துறதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லங்க, ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசணும். என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன கவனிங்க, மெயில்டா என்ன பண்ணணும்? பல மணி நேரம் என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். விட்டு விட்டு என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஆவில என்ன செய்வோம்? பலப்படுவோம். ஆத்மால என்ன செய்வோம்? பலப்படுவோம். அப்பதான் மாம்சத்துல என்ன பண்ணுவோம்? பலப்படுவோம். அப்பதான் வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? பலப்படுவோம். எத்தனை ராமனில போறீங்க? அப்பதான் பலப்படுவோம். அப்பதான் பலப்படுவோம். ரைட். இந்த 120 பேர் மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க ஊற்றப்படணும்? ஏன் ஊற்றப்படணும்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக என்ன செய்கிறான்? உரைக்கிறான். அந்நிய பாஷையில பேசுகிறவனோ யாருக்கு? தனக்கு பக்தி விருத்தி உண்டாக. உலகத்துல நிறைய குழப்பம் இருக்கு, உலகத்துல நிறைய சோதனைகள் இருக்கு, உலகத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கு, உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் யாருக்கு நேரம் வருது? உங்களுக்கு நேரம் வருது. ஏன்? நீங்க ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாது, வார்த்தையில வளரக்கூடாது, பலப்படக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அதையெல்லாம் நீ மடங்கடிக்கணும், முறியடிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணணும்? ஆவில நிரம்ப 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 உனக்குள்ள நீங்க என்ன உண்டாகும்? வெளிச்சம். உதாரணம் சொல்லுங்களேன். பலன் உண்டாகும். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலன் உண்டாகும், தைரியம் உண்டாகும், பலன் உண்டாகும், தைரியம் உண்டாகும். ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ரொம்ப பேருக்கு இயேசுநாதரை குறிச்சே பழக்கம். இயேசுநாதர் ஆனா பெண்ணா? இல்ல சாரி, தேவன் ஆனா பெண்ணா? சொல்லுங்க. இப்போ தேவன் ஆனா பெண்ணா? நீங்க ஆண் சொல்லிட்டீங்க. சில பேர் பாருங்க, ஒரு இடத்துல ஆராய்ச்சி நடக்கிறோம், இறையல் கல்லூரி. ஒருவேளை அவர் ஆணாக இருக்கலாம், இல்லை என்றால் யாராக இருக்கலாம்? பெண்ணாக இருக்கலாம். நான் இப்படி சொன்ன சொல்லிடுறேன், நான் சொல்றேன், கவனி. அதனால நீங்கள் பக்தி விருத்தி அடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட, வார்த்தையில கட்டி எழுப்பப்பட, பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட, ஆண்டவருக்குள்ள நல்ல வளர்ச்சி, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த, ஆவியின் கனியை வெளிப்படுத்த, ஆவியின் வரங்களை பயன்படுத்த, அன்பினால நிரப்பப்பட்டு அன்பை வெளிப்படுத்த, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் ஆவியில நிரம்பணும்? சில பேருக்கு சிந்திக்கிறதே இல்லை. ஆமீன் போட்டு வெளியே போன உடனே பாருங்க, குடும்ப காரியத்தை குறித்து சிந்திக்கிறாங்க. அவன் நாளைக்கு நான் எங்க போகணும்? வேலைக்கு போகணும், அது அந்த பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து, இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. பின்ன எங்க பரிசுத்த ஆவி? பிறகு ஆவியில நிரம்புறது, பின்ன எங்க அபிஷேகம்? அதனால இதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, சரிங்களா? யாரை போல இங்க வந்துருங்க மறுபடி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, 4வது வசனம், நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எதனால நிரப்பப்படணும்? பரிசுத்த ஆவியினால. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் வந்து இல்ல, டெய்லி உங்க பிரேயர்ல, டெய்லி உங்க பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், மற்ற எல்லா பிரேயரும் ஆவியில நிரம்பணும். ஆவியில நிரம்பி வெளுப்பாகணும், நிறம் மாறணும். நிறம் மாறுறதுன்னா குணம் மாறுது. என்ன மாறுது? ஆள் வேற மாறிட்டாங்க. திரும்ப அமைஞ்சல போறீங்க, ஆள் முன்னாடி மாதிரி இல்லைங்க, ஆள் மாறிட்டாங்க. வித்தியாசம் தெரியுதுங்க, சொல்லணும்ல? ஆமா, வேகமா நான் முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 16. அப்போஸ்தலர் 20:16 பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு வசனம் தான், அப்புறம் நான் ஆமீன் போட்டுருவேன். அப்போஸ்தலர் 20:16. பவுல் சொல்றாரு பாருங்க. பவுல் கூடுமானால், இல்லைங்களா? பவுல் கூடுமானால் பெந்தெகொஸ்தே பண்டிகை நாளிலே, பழைய ஏற்பாடு பெந்தெகொஸ்தே பண்டிகை கோட் பண்றாருங்க. அப்ப கரெக்டா அந்த பெந்தெகொஸ்தே பண்டிகை நாள்ல தான் என்ன பண்டிகைகள் தான் என்ன நாள் வருது? பெந்தெகொஸ்தே 50ஆம் நாள்.
புரியுதா? பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோ கில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலோத் பட்டணத்துக்கு வந்தோம். புரியுதா? பெந்தகோஸ்தே பண்டிகை இவ்வாறு புதிய ஏற்பாடுல பவுல் யோகப்படுத்துறார். அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அந்த நாள் தான் பெந்தகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாளும். எருசலேம்ல வச்சுதான் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டாரு. அதே நாள்ல பவுல் எங்க வரணும்னு நினைக்கிறாரு? எருசலேமுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஏதோ டச் இருக்குது போல. அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 16:8. 16:8 எல்லாம் எடுத்துக்கலாம். ஆகியும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்திலே இருந்தோம். இதை பவுல் தான் சொல்றாரு. பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும், ஆம், பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்திலே இருந்தோம். அப்படின்னா என்ன தெரியுமா? 50வது நாள் தான் பரிசுத்த ஆவியா ஊற்றப்பட்டாரு. சரியா? இருந்தோம் அப்படின்னா நீங்கள் அபிஷேகத்தில் எப்போது என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். வராமல் அபிஷேகத்தில் எப்போது நிலைத்திருக்க வேண்டும். அந்நிய பாஷையில எப்போது பேச வேண்டும். அந்நிய பாஷையில எப்போது நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே. அதனால பெந்தகோஸ்தே பண்டிகை இந்த நாள்ல தான் இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? ஊற்றப்பட்டார். அதனால அந்த பெந்தகோஸ்தே அந்த வார்த்தையை 50வது நாள் என்று என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். நம்ம எல்லாரும் 50வது நாள் திருச்சபையா? பெந்தகோஸ்தே திருச்சபையா? இல்லையா? அதனால பெந்தகோஸ்தே பண்டிகைக்கும் பெந்தகோஸ்தே நாளுக்கும் நெருங்கிய தொடர்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆக நீங்களும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியில நிரம்ப வேண்டும். உங்கள் ஆவி அனல் மூட்ட வேண்டும். அக்கினி பாஷையில பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பலனடைய வேண்டும், திடனடைய வேண்டும், வெளிச்சம் அடைய வேண்டும். ஆண்டவரை பிரகாசமாய் பார்க்க வேண்டும். ஆண்டவரை பிரகாசமாய் பார்க்கும்போது நெருங்கி போய் கரத்தை பற்றி கொண்டு அவரோட என்ன செய்யலாம்? நடக்கலாம். இதை நாம சொல்ல போறீங்க. சண்டை போடுவோம், ஜெபிப்போம்.